அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சரின் அலுவலகம் கட்டுவதில் ஊழல், முதலமைச்சரோட சட்டமன்ற அலுவலகத்தை சீரமைப்பதிலும் ஊழல், ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடிய கனிம வளத்துறையிலும் ஊழல், தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு டெண்டர் வெளியிட்டதிலும் முறைகேடு. இப்படி தாவேக ஆட்சிக்கு வந்த இந்த 3 மாசத்துல இத்தனை ஊழல்களை ரகசியமா செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. எது எங்க தளபதி ஆட்சியில ஊழலா? நோ, நெவர் அப்படின்னு தாவேகா நண்பர்கள் பொங்கிட்டு வர வேணாம். காணொலியை முழுசா பாருங்க, உங்களுக்கே எல்லாம் தெளிவா புரியும். முதலமைச்சர் விஜய் கிட்டையும் சரி, மற்ற தாவேகா அமைச்சர்கள் கிட்டையும் சரி, இல்ல தாவேகாவோட அடிமட்ட தொண்டர்கள் கிட்டையும் சரி, இவங்கள நீங்க யாருக்கிட்ட போய் கேட்டாலும் இந்த தாவேகா ஆட்சியை பத்தி அவங்க முதல்ல சொல்றது என்னன்னா, இது தூய சக்தியின் ஆட்சி, லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி என்று சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன், நம்முடைய முதலமைச்சரே சட்டமன்றத்துல நாங்க மக்களோட பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு சொல்லி இருந்தாரு. இப்படியெல்லாம் நீட்டி முழக்கி வசனம் பேசுறது எதுக்காக? மக்களை இந்த தாவேகா ஆட்சி என்பது நேர்மையான ஆட்சி, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி என்று நம்ப வைப்பதற்காகத்தான். ஆனா உண்மை என்ன? உண்மையாகவே இவங்க ஊழலும் லஞ்சமும் இல்லாம ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? முதலமைச்சரோட புது அலுவலகம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சரோட ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டித்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போது இருக்கின்ற பழைய முதலமைச்சர் அலுவலகத்திற்கு மாற்றாக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கும் 10வது மாடிக்கு புதிய முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்பட போகுது. அதற்கான ரீஆல்ட்ரேஷன் வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் இப்ப சிக்கலே வந்திருக்கு. இந்த கட்டுமான பணிகளுக்கான முறையான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி தான். ஆனா இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னாடியே 90 விழுக்காடு பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வேலைக்கான டெண்டர் எப்ப வெளியிடப்பட்டுச்சுன்னு எடுத்து பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி. எனக்கு ஒண்ணு புரியல. ஏற்கனவே 90 விழுக்காடு முடிக்கப்பட்ட வேலைக்கு இப்ப யாராச்சும் டெண்டர் வெளியிடுவாங்களா? நாம ஏற்கனவே ஒரு வேலையை முடிச்சு வச்சுட்டோம், மறுபடியும் அதே வேலையை செய்யறதுக்காக வேலையாட்களை கூப்பிடுவோமா? அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை யாராச்சும் செய்வாங்களா? அப்ப இந்த தாவேகா அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, முதல்ல டெண்டரே வெளியிடாம முதலமைச்சரோட புது அலுவலக கட்டுமான வேலைகளை தொடங்கிட்டாங்க. இவங்க டெண்டர் வெளியிடாம இப்படி ஒரு கட்டுமான வேலையை செய்யறாங்க அப்படின்னு சட்டமன்றத்துல எல்லாரும் கேள்வி எழுப்பி அம்பலப்படுத்தின உடனே அவசரமாக இந்த மாசம் 12ஆம் தேதி முதலமைச்சர் அலுவலகத்தை ரீஆல்ட்ரேஷன் செய்வதற்கான டெண்டரை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 5.4 கோடி ரூபாய்க்கு. இந்த 5.4 கோடி ரூபாய்க்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல எதுக்காக டெண்டர் வெளியிடாம இந்த கட்டுமான வேலையை தொடங்குனீங்க? இது சட்டப்படி தப்பாச்சே, இது ஊழல் தானே. 5 லட்சத்திற்கும் அதிகமான எந்த ஒரு திட்டத்தையும் ஓபன் டெண்டர், வெளிப்படையாக டெண்டர் விடாம செய்யக்கூடாதுன்னு பொதுப்பணித்துறையில் ஒரு விதியே இருக்கு. அந்த விதிக்கு மாற்றாக 5.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலமைச்சர் அலுவலகத்தின் ரீஆல்ட்ரேஷன் வேலையை எந்த ஒரு டெண்டரும் வெளியிடாம இந்த தாவேகா அரசு ரொம்பவும் கமுக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு ஊழல் இல்லாம வேற என்ன? அடுத்து நீங்க என்ன தாஜ்மஹால் மாதிரி பளிங்கிலேயே இழைச்சி முதலமைச்சரோட அலுவலகத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? எதுக்காக 5 கோடி ரூபாய்க்கு செலவாகி இருக்கு? புதுசா ஒரு கட்டடம் கட்டினாலே அவ்வளவு செலவாகாது. ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு அறைய ரீஆல்ட்ரேஷன் தான் பண்றாங்க. அதுக்கு இவங்களுக்கு 5.4 கோடி ரூபாய் செலவாகி இருக்கான். எந்த ஊரு கணக்கு இது? இதுக்கு பேரு தான் காந்தி கணக்கா? தற்போது இருக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு என்ன பிரச்சனை? அங்க என்ன சிக்கல்? ஆரம்பத்துல ராஜாஜி தொடங்கி காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ், ஓபிஎஸ், கடைசியா மு.க. ஸ்டாலின் வரைக்கும் இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் அலுவலகத்தில் அமர்ந்துதான் தங்களுடைய வேலைகளை செஞ்சாங்க. இப்போது முதலமைச்சர் விஜய்க்கு மட்டும் அந்த அறையில என்ன சிக்கல்? இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் வராத சிக்கல் தற்போது இருக்கின்ற முதலமைச்சர் விஜய்க்கு மட்டும் என்ன வந்துச்சுன்னா,
முதலமைச்சரோட ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டித்திடம் இருந்து உத்தரவு வந்துச்சு. அதாவது நீங்க என்னைக்குமே வாழ்க்கையில உச்சத்திலேயே இருக்கணும், அதுக்காக தற்போது இருக்கும் முதலமைச்சர் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு இருப்பதிலேயே உயரமான ஒரு இடத்துக்கு உங்களுடைய அலுவலகத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு ஜோசியர் சொன்னாராம். அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கும் 10வது மாடிக்கு தன்னுடைய அலுவலகத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, முதல்வரோட தனிப்பட்ட ஜோதிட நம்பிக்கைக்காக மக்கள் வரி பணத்துல இருந்து 5.4 கோடி ரூபாயை செலவு பண்றீங்களே, இது ஊழல் இல்லையா? இது முறைகேடு இல்லையா? சரி, முதலமைச்சரோட புது அலுவலகம் கட்டுவதில் மட்டும்தான் இந்த முறைகேடு நடந்திருக்கா என்று பார்த்தா இல்ல. முதலமைச்சரோட பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சீரமைப்பதிலும் முறைகேடு நடந்திருக்கு. அது என்னன்னா, முதலமைச்சரோட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தை சீரமைப்பதற்கு லிமிடெட் டெண்டரை வெளியிட்டு இருக்கு இந்த தாவேகா அரசு. அது என்ன லிமிடெட் டெண்டர்? ஓபன் டெண்டர்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கும், அதுக்காக டெண்டரை வெளியிடும். அந்த டெண்டரை பல்வேறு நிறுவனங்கள் கோட் பண்ணி எடுக்கும். அதுல எந்த நிறுவனத்தோட கோட் கம்மியா இருக்கோ அந்த நிறுவனத்துக்கிட்ட அரசாங்கம் தன்னுடைய ப்ராஜெக்டை ஒப்படைக்கும். இது ஓபன் டெண்டர். ஆனா லிமிடெட் டெண்டர் என்பது இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். தங்களுக்கு வேண்டப்பட்ட 1-2 நிறுவனங்களை மட்டுமே கூப்பிட்டு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கும். அதாவது முதலமைச்சருக்கோ அமைச்சருக்கோ வேண்டப்பட்ட 1-2 நிறுவனங்களை மட்டும் கூப்பிட்டு, எப்பா இப்படி ஒரு திட்டம் இருக்கு, இத யாரு குறைஞ்ச விலைக்கு முடிச்சு தரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல யாரு குறைஞ்ச விலைக்கு இந்த திட்டத்தை முடிச்சு கொடுக்கிறதுக்கு கோட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இந்த திட்டம் ஒப்படைக்கப்படும். இதுக்கு பேரு தான் லிமிடெட் டெண்டர். முதலமைச்சரோட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சீரமைப்பதற்கு முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு சாதகமாக இந்த தாவேகா அரசு லிமிடெட் டெண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பற்றி மாநகராட்சியின் துணை மேயர் மகேஸ்வரன் மாநகராட்சி மன்ற கூட்டத்திலேயே டெண்டர் ஃபைலை எடுத்து காட்டி ஆணையர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவருடைய கேள்விக்கு இப்போது வரைக்கும் தாவேகா அரசு எந்த ஒரு நியாயமான பதிலையும் சொல்லவே இல்லை. அப்ப கடந்த காலத்துல திமுக அதிமுக என்ன செஞ்சாங்களோ அதே வேலையத்தான் தாவேகாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, தங்களுடைய அங்காளி பங்காளி, மாமா மச்சான் இவங்க நடத்துற நிறுவனமா பார்த்து பார்த்து டெண்டரை ஒப்படைக்கிற வேலைய முதலமைச்சர் விஜயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போல. சூப்பர், இதுதான் தூய சக்தியின் ஆட்சி போல. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் மிகவும் பலம் கொழிக்கக்கூடிய துறை என்றால் அது கனிம வளத்துறை தான். அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி, தங்க முட்டை போடுற பாத்து மாதிரி இந்த கனிம வளத்துறை செயல்படும். கிரைனட், கிராவல், ஆத்து மணல், சவுடு, ஜல்லி என்று தமிழ்நாட்டோட கனிம வளங்களை டன் டன்னாக வெட்டி எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு விற்று பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வருமானமாக ஈட்டக்கூடிய துறை இந்த துறை. ஏறக்குறைய ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாயை வருமானமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய துறை தான் இந்த கனிம வளத்துறை. இந்த கனிம வளத்துறை இன்றைக்கு முதலமைச்சரோட நெருங்கிய நண்பரும் முதலமைச்சரோட பொது நிகழ்ச்சி ஆலோசகருமான ஆந்திராவை சேர்ந்த விஷ்ணு ரெட்டியோட மறைமுக கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கனிம வளத்துறை அதிகாரிகள் மத்தியில ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த விஷ்ணு ரெட்டிக்கு சொந்தமாக சமுத்ரா மினரல்ஸ் அண்ட் மைனிங் என்ற நிறுவனம் இருக்கு. இவங்க ஆந்திராவில் பல கிரைனட் நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிறுவனத்திடம் தான் தமிழ்நாட்டோட கனிம வளத்துறை இப்ப சிக்கி இருக்கு. இவங்களை கேட்காம யாராலையும் குவாரி தொடங்க முடியாது. இவங்களை கேட்காம யாராலையும் மண்ணை அள்ளி விற்க முடியாது. இவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்காம இந்த துறைக்குள்ள எதுவுமே நடக்காது. ஆக ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய், எப்படி 75,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துறை ஆந்திராவை சேர்ந்த விஷ்ணு ரெட்டி என்ற தெலுங்கரிடம் சிக்கி இருக்கு. யார் இவரு? இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இவரு முதலமைச்சரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னா அந்த உறவை எல்லாம் அரசு இயந்திரத்திற்கு வெளியே, அரசு அலுவல்களுக்கு வெளியில வச்சுக்கணும். முதலமைச்சரோட நண்பர் என்று சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டோட கனிம வளங்களை எல்லாம் மறைமுகமாக சுரண்டும் அளவிற்கு வந்துட்டாரு.
இவரை என்ன பெயர் சொல்லி கூப்பிடலாம்? கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப பொருத்தமா இருக்கும். அடுத்ததாக நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த அரிய பெரிய திட்டமான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை யாரு டெண்டர் எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம். நம்முடைய முதலமைச்சர் நடிகராக இருந்தபோது இதே நிறுவனத்தோட இன்னொரு சகோதர நிறுவனத்திற்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த நிறுவனங்கள்ல ஒண்ணுக்கு அரசாங்கத்தோட திட்டம் போய் சேருது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுலயும் பாருங்க, அந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் இந்த டெண்டரை வெறும் 1 பைசாவுக்கு கோட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தங்கத்திற்கான விலையை கொடுத்தா மட்டும் போதுமா? தங்க மோதிரம் செய்வதற்கான செய்கூலி, சேதாரம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எதுவுமே தேவையில்லையா? தங்கத்திற்கான விலையை மட்டும் கொடுங்கன்னு வெறும் 1 பைசாவை கோட் பண்ணி இந்த திட்டத்தை டெண்டர் எடுத்திருக்கிறாங்க. அது எப்படி? அது எந்த ஒரு லாபமும் இல்லாம ஒரு முதலாளி இப்படி ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க முன் வருவான்? வாய்ப்பே இல்லையே. எந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தாலும் இதற்கு சாத்தியமே கிடையாது. லாபம் இல்லாத ஒரு வேலையை எந்த ஒரு முதலாளியும் செய்ய மாட்டாரு. சரி, அரசாங்கத்தோட திட்டத்தை ஒப்படைச்சிருக்கிறீங்கல்ல ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம், அந்த நிறுவனம் நேர்மையான நிறுவனமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அந்த நிறுவனத்து மேல அமலாக்கத்துறையோட வழக்கு இருக்கு. அமலாக்கத்துறை ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 309 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு. ஹவாலா மோசடியில இந்த நிறுவனம் ஈடுபட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிறுவனத்திற்கு எதுக்காக தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை தூக்கி கொடுக்குது இந்த தாவேகா அரசு? அந்த நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது, கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த திட்டத்திற்கு 900 கோடி ரூபாயை தான் கோட் பண்ணாங்க. அவங்க இருந்த பொசிஷன் L9. ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தை பார்த்துட்டு இவங்களும் 1 பைசாவுக்கு டெண்டரை கோட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இப்ப தாவேகா அரசு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை 70-30 பிரிச்சு 70 விழுக்காடு திட்டத்தை ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கும் 30 விழுக்காடு திட்டத்தை கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் ஒப்படைச்சிருக்காங்க. என்ன நடக்குது? ஒரு பக்கம் ஆந்திராவில இருந்து வந்தவங்க தமிழ்நாட்டோட கனிம வளங்களை சுரண்டாங்க. இன்னொரு பக்கம் கேரளாவில இருந்து வந்த தங்க நகை செய்கின்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டோட திட்டங்களை குவாட் பண்ணி எடுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா தாவேகா அரசு வெளிப்படையான ஆட்சியை நடத்துற மாதிரியே தெரியலையே. இது எப்படி ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியா இருக்க முடியும்? இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்முடைய கவனத்தை இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை நோக்கி திருப்ப விடாம தினம் சட்டமன்றத்துல பல சர்க்கஸ் வித்தைகளை காட்டி அதை நோக்கி நம்முடைய கவனத்தை இந்த தாவேகா அரசு திருப்பிக்கிட்டு இருக்கு. நாம அங்க வாய பொளந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்முடைய மாநிலத்தோட சொத்துக்கள் எல்லாம் அண்டை மாநிலத்தவர்களால கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேலாச்சும் எச்சரிக்கையா இருங்க, விழிப்போட இருங்க. சரியா? இந்த தாவேகா ஆட்சி என்பது தூய்மையான ஆட்சி எல்லாம் கிடையாது. இதுவும் ஊழல் லஞ்சம் நிறைந்த நேர்மையற்ற ஆட்சி தான். விளங்குதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.